மனதில் வரும் தீய எண்ணங்களை எப்படி கட்டுப்படுத்துவது? பயம் ஏன் ஏற்படுகிறது? இல்லைன்னா அச்சம் ஏன் ஏற்படுது? அதை எப்படி போக்குவது? மனதில் ஒரு விதமான அச்ச உணர்வுகள் ஏற்பட்டால் அதற்கு பாதுகாப்பு தேடக்கூடிய முறைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது சொல்லி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருமறை குர்ஆனுடைய வசனமே இருக்குது. அல்லதி வஸ்வீசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ். மனிதர்களுடைய உள்ளங்கள்ல தவறான எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய ஷைத்தான்ல, மனுஷன்லையும் ஷைத்தான்கள்லயும் உள்ள ஆட்கள் என்ன செய்ய இருக்கலாம், ஜின்லையும் இருக்குது. ஷைத்தானும் என்ன செய்வான், மனதுகள்ல நம்மளுக்கு ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான், பயத்தை ஏற்படுத்துவான். இந்த மாதிரி ஏற்படுத்தக்கூடிய நேரத்தில் அந்த சூறாவை நீங்க குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பாதுகாப்பு தேடக்கூடிய அந்த துவாவை நீங்கள் என்ன செய்யலாம், அடிக்கடி ஓதலாம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாதுகாப்பு விஷயங்கள்ல ஆரம்பத்தில் பல துவாக்களை ஓதிக்கொண்டிருந்தாங்க. அதுல இந்த 2 அத்தியாயம் குல் அஊது பிரப்பில் ஃபலக், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ், இந்த 2 அத்தியாயமும் இறங்கியதற்கு பிறகு மற்ற எல்லா துவாக்களையும் விட்டுவிட்டு இதை கொண்டுதான் என்ன செஞ்சிட்டாங்க, பாதுகாப்பு தேடிக்கொண்டு இருந்தாங்க. அதனால நமக்கு இந்த மாதிரி ஊசலாட்டங்கள் ஷைத்தானுடைய பயத்தை ஏற்படுத்துற மாதிரி இருந்தாங்கன்னு சொன்னா இந்த 2 அத்தியாயங்களையும் ஓதி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்க. பொதுவாக இந்த ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் வந்தால் பொதுவாக ஒரு துவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த மாதிரி ஊசலாட்டங்கள் பயங்கள் ஏதாவது நமக்கு வறுமையானால் அந்த நேரத்தில் ஷைத்தானிடத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கன்றாங்க. அதே மாதிரி தூங்கி கொண்டிருக்கும் போது இதே மாதிரி உண்ணங்கள் வறுமையானால் இடதுபுறமாக 3 தடவை என்ன செய்யுங்க, துப்பிக் கொள்ளுங்கள். ஷைத்தானிடத்திலிருந்து நீங்கள் என்ன செய்யுங்கள், பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். நீங்க எந்த பக்கம் திரும்பி படுத்திருக்கிறீர்களோ அதை விட வேற பக்கத்தில் நீங்க திரும்பி படுத்துக் கொள்ளுங்கள் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு மோசமான பயமான இந்த மாதிரி கெட்ட கனவுகள் வந்தா அந்த கனவுகளை என்ன செய்யாதீங்க, மற்ற யாரிடத்திலும் நீங்கள் சொல்லாதீர்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதனால இந்த ஷைத்தான் இது ஷைத்தான் நம்மை பயமுறுத்துவதற்காக கூட ஒரு பிரம்மை தானே தவிர உண்மையிலே எந்த விதமான பயமும் இல்லை. சிலர்களுடைய பலகீனமான உள்ளத்துல இதே மாதிரி கெட்ட எண்ணங்களை போட்டு பயமுறுத்திட்டு இருப்பான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ் தஆலா நமக்கு துணை இருக்கிறான். அவனுடைய பாதுகாப்பு இருக்கும்போது ஷைத்தான் எதுவும் செய்ய முடியாது என்ற மன உறுதியை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்களே ஆனால், இந்த துவாக்களை ஓதுவீர்களே ஆனால் உங்களுடைய இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம்